ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரியான பலாபலன் நடக்க போகுது, என்ன மாதிரியான கோச்சார கிரகங்கள் நம்மளை இயக்க போகுது, அந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போது நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா, சந்திரனின் ஆகச்சிறந்த அருளை வாங்கியிருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரத்துக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரிலாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பண்ண போகுது அவ்வளோதான், சூப்பராக இருக்க போகுது. 7ஆம் இடத்திற்கு கிட்டத்தட்ட இங்கேருந்து நம்ம வர கேது அனுப்ப போகிறோம். அங்கேருந்து 5 பிளானட்டும் நம்மளை பார்க்க போகுது. அப்படி ஒரு மிஸ்மேஷான பலனோட உத்தரத்தை விட ஹஸ்தத்துக்கு ரொம்ப அதிகமான எல்லா கிரகத்துடைய பார்வை அப்படின்றது விழப்போகுது அப்படின்றதான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா உத்தரம் கூட உடைபடாத நடுநாயகமாக இருக்கக்கூடிய இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் அங்கேருந்து என்ன பண்ண போகிறாரு, 12ஆம் இடத்துலேருந்து சூரியன் பார்க்க போகிறாரு, சுக்கிரன் பார்க்க போகிறாரு, 10ஆவதுக்கு ராசிநாதனை பார்க்க போகிறாரு, ராகு பார்க்க போகிறாரு, சந்திரன் அப்படி தான் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காரு. அப்படியே சூப்பரான ஒரு டைம் பீரியட் தான் ஹஸ்த நட்சத்திரத்துக்கு. என்ன மேடம் கிட்டத்தட்ட 6 கிரக சேர்க்கை 7 கிரக சேர்க்கைன்றாங்க. 10ஆவதுக்கு 7ஆம் இடத்துல சனி வர கண்டக சனியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 27ஆம் தேதியிலேருந்து சூப்பராக இருக்க போகுது அப்படின்னா நிஜமாகவே சூப்பராக இருக்க போகுது. அவ்வளோதான், தம்மா தூண்டு. இன்னொரு 23 24 நாள் 25 நாள். எனக்கு தெரிஞ்ச ஹஸ்தம்லாம் நல்லா இருக்குது. இப்போதைக்கு உத்தரத்துக்கு தலையில் தான் கேது உட்காந்துருக்கு. ஹஸ்தம்லாம் போன மாதத்துலேருந்தே அப்போ அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாச்சு. ஏன்னா கேது டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு. கேதோட டிரான்சிட்டே ஒரு பெரிய ஒரு சுறுசுறுப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக அப்படியே இருந்த ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சுறுசுறுப்பை கொடுத்துருக்கோம். சரி, என்ன பண்ண போகுது இந்த 5 கிரக சேர்க்கை, என்ன பண்ண போகுது ஹஸ்த நட்சத்திரத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல கொஞ்சம் மைனஸ் பார்த்துருவோமா. உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அது யாரோட உடல்நிலை அப்படின்னா, எஸ்பெஷலி உங்களுடைய கணவருடைய உடல்நிலையில் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் மனைவியாக இருந்திருக்கலாம், அவருடைய கணவனுடைய உடல்நிலையில் கவனம் தேவை. நீங்கள் கணவராக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய மனைவியோட உடல்நிலையில் கவனம் தேவை. ஏன்னா 7ஆம் பார்வையாக சனி பார்க்கிறார். மற்ற எல்லா கிரகத்தோடைய 7ஆம் பார்வையுமே ஹஸ்தத்து மேலே தான் உழுகுது இந்த தடவை. அதாவது கன்னியோட வீட்டில் தான் உழுக போகுது. அப்போ அந்த இடத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஓகே, நீங்கள் வேலை பார்க்குற ஆட்களாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் வண்டி வாகனங்களில் போயிட்டு வர இடத்துல ரொம்ப கவனம் தேவை. நண்பர்களிடம், புதிய கூட்டாளிகளிடம், இவர்களிடம்லாம் கவனமாக இருக்கக்கூடிய டைம் பீரியடாக ஹஸ்த நட்சத்திரத்திற்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது இருக்க போகிறது. மற்றபடி 2க்கும் 9க்கும் உடையப்பட்ட சுக்கிரன் உச்சத்தில் இப்படிலாம் நான் பேசினேன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. நார்மலாக சொல்லணும்னா சுக்கிரன் உச்சமாயிருக்காரு. சூப்பர். அவர் யார் அப்படின்னா, நம்மளுக்கு காசு கொடுக்குறவர், பாக்கியத்தை கொடுக்குறவர். ஸோ காசு கொடுக்குறவர் உச்சமாக இருக்கும்போது என்ன ஆகும், தொழிலில் லாபம் அதிகரிக்க போகிறது. இதுவரைக்கும் வராத வருமானம் அப்படின்றது நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் வரப்போகுது, உங்களுக்கு வரப்போகுது, உங்களுடைய பாஸுக்கு வரப்போகுது, உங்களுடைய அப்பாவுக்கு வரப்போகுது. கிட்டத்தட்ட அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு ஒரு ஆதாயம், இது எல்லாமே அல்டிமேட்டாக வந்துகிட்டே இருக்க போகுது. யாருக்கு, ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு. 10ஆவதுக்கு குருவோட டிரான்சிட்டுமே சூப்பராக இருக்குது. குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு அப்படின்ற மாதிரியான பயிற்சிகள்லாம் இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்குது. ஹஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதில் கவனம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் என்ன லாபம் கிடைக்க போகுதுன்னா வேலையில் கிடைக்க போகுது. ஆனால் எதில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும் அப்படின்னா, முதல் 15 நாட்கள் சூரியனோட டிரான்சிட் அப்படின்றதோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தில் தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். ராசிநாதன் ராசியவே பார்த்தல். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் கொஞ்சம் வலு அதிகம் இல்லையா. நம்ம காட்டில் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருப்போம், நம்மளுக்கே பிடிக்கும்ல. அந்த மாதிரி தான் வீட்டை தானே பார்க்குற கிரகம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் வலுவாக நம்மளை இன்னும் கொஞ்சம் அழகாக ஆக்டிவாக இயக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல பார்க்கும்போது அஸ்தம் அப்படின்னாலே நான் சொன்ன மாதிரி சந்திரனுடைய காரகத்துவத்தை தன்னுக்குள் வைத்திருக்கக்கூடிய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். ஸோ மனோரீதியான சின்ன சின்ன இந்த 5 கிரக சேர்க்கையுடைய ஒரு ஆளுமைக்குள் ஆட்படக்கூடிய நட்சத்திரமாக இந்த தடவை ஹஸ்த நட்சத்திரம் இருக்குது. ஏன்னா அங்கே ராகு வேற இருக்காரு, 10ஆவதுக்கு சனி வேற இருக்காரு, அதோட சேர்த்து சூரியன் வேற ராகுவோட சேர்ந்து அப்படியே கொஞ்சம் வழி இழக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறார். ஏன்னாதான் ராசிநாதன் நீச்ச பங்கத்தில் தான் இருக்கார். ஏன்னா சுக்கிரன் முழு சுபர் இல்லையா. ஸோ நீச்ச பங்க ராஜயோகத்தில் தான் ராசிநாதன் உட்காந்துருக்கார். அதனால் பெருசாலாம் கவலைப்பட்டுக்க வேண்டாம். சொசைட்டி அப்படின்ற இடத்துல உங்களுக்கு ஆகச்சிறந்த மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் கிடைக்க போகுது. புதிய புதிய நட்பு உறவுகள் கிடைக்க போகிறாங்க. பார்ட்னர்ஷிப் அழுக்க போகிறது. புதிய புதிய முயற்சிகள், அக்ரிமெண்ட்டில் சைன் போட போகிறீங்க. எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 15 நாட்கள். ஓகே, அடுத்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கொஞ்சம் உடல் சார்ந்த உஷ்ணங்கள் வருவதற்கான டைம் பீரியடாக இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை தேவையில்லாத டென்ஷன், சின்ன சின்ன டிப்ரெஷன், கொஞ்சம் அலைச்சல், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஒரு வேலையை திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரியான ஒரு வேலை சுமை, இந்த மாதிரியான தன்மை எல்லாத்தையுமே கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா 12ஆம் வீட்டு அதிபதி தான் சூரியன் இல்லையா. அவர் போய் 8ல் உச்சமடைதல் அப்படின்றது ஒரு மாதிரியான டயர்ட்னஸை, தூக்கம் இல்லாத தனத்தை, ரொம்ப அலைச்சல் அவஸ்தைக்குள் உட்படக்கூடிய கால பீரியட் எல்லாத்தையுமே ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே ஆஃப்டர் 15 கிரியேட் பண்ணி விட்டுருவார்.
ஸோ முதல் 15 எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஆஃப்டர் 15 கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. எதில் கவனம்னா தூக்கத்தில் மட்டும்தான் கவனம். அதே மாதிரி தேவையில்லாத நிறைய என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கோவில் சார்ந்த இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுவீங்க. அஸ்த நட்சத்திரக்காரங்கள் நிறைய கோவில் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான முகாந்திரங்கள்லாம் நிறைய தெரிய போகுது. நிறைய முயல் பார்க்க போகிறீங்களோ அப்படிதான் தோணுது. பார்த்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தடவை நிறைய முயல் பார்ப்பீங்க, நிறைய மான் பார்ப்பீர்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தடவை இயங்க போகிறது. மனதும் அந்த அளவுக்கு ஒரு வேகமாக ஓட போகிறது. 1 இருந்தாலே தாங்காது, 2 இருந்தால் தாங்காது. ஒரு 5 கிரகம் இருந்து நம்மளையே பார்த்துட்டு இருக்குன்னா நம்ம எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்போம். சும்மாவே அஸ்த நட்சத்திரம் வந்து பவர்ஃபுல்லான ஆள் தான். ஒரு 5 பேர் பார்க்கும்போது இன்னுமே பவர் ஆகி அப்படியே வா 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 எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அடுத்தவங்களுடைய பேச்சு நம்ம கேட்க மாட்டாமல் போயிடுவோமோ. அதனால் கொஞ்சம் அடுத்தவங்க சொல்கிறதே காது கொடுத்து கேட்க வேண்டிய சூழலில் இருக்கும். அதில் கவனமாக இருக்கும். நான் திரும்ப சொன்ன மாதிரி 12ஆம் அதிபதி 8ல் உச்சமடைதல் அப்படின்றது தூக்கம், விரையாதிபதி. அது ஆக்சுவலி விரயத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து உச்சம் ஆகலான்னா ஆகக்கூடாது. நம்ம என்ன ஆக வேணான்னு சொன்ன அப்போ சூரியன் ஆகாமையாக இருக்க போகிறாரு, ஆகத்தான் போகிறாரு. இருந்தாலும் அப்பா வழியில் கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்து கொள்ள வேண்டும். உடைய கணவருடைய உடல்நலத்தை பார்த்து கொள்ள வேண்டும். பெரிய பையன் இருந்தால் அவருடைய உடல்நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். சின்ன சின்ன சளி தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு. இந்த த்ரோட்டு சம்மந்தமாக இந்த இடத்துல மட்டும் அஸ்த நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பெயின் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க. டாக்டர்கிட்ட போட ஒன்றுமே இல்லைன்றுவாங்க. இந்த லீலைகள்லாம் அங்கே உட்காந்து புதன் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அதனால் தொண்டை ஏன்னா 2ஆம் இடம் தான் வாக்குஸ்தானம் இல்லையா. 2ஆம் இடத்து அதிபதி உச்சமாறாரு. அப்போ வாக்கு அது யாரோட உச்சமாறாருன்னா தேவையில்லாத அந்த ராகுவோட போய் உட்காந்துருக்காரு. ஒரு மாதிரி தாட் ப்ராசஸ்லாம் பிரம்மாண்டமாக கிரியேட் பண்ணுவார். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன்ல, கடகம் உட்காந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகிறேன்னு யோசிக்கிறேன். இப்போ அஸ்தம் யோசிக்கும், இனிமேல் இப்படி பண்ணி அப்படி பண்ணி அப்படி. இந்த ஒரு பாட்டில் வந்து அண்ணாமலையில் வந்து ரஜினி ஆன மாதிரி நம்ப ஆளாமா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ற மாதிரியான யோசனைகள்லாம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். நல்ல விஷயம்தான் அது வர்றதுன்றது நல்லது. ஏன்னா கனவு காணும் போது தானே நம்மளுடைய நிஜத்தை வந்து நம்ம உணர முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் போது அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை படிப்பு அப்படின்ற இடத்துல மட்டும் ஒரு சின்ன இக்கு வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அஸ்த நட்சத்திர குழந்தைங்க 1க்கு மேற்பட்ட தடவை ட்ரை பண்ண வேண்டி இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 12ஆம் அதிபதி வந்து 8ல் போய் மறைதல் அப்படின்றது ஒரு வகையில் நல்லது தான். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை அது கொஞ்சம் தடைபடும். இப்போ ஏதாவது உனக்கு வேணும் அப்படின்ற இடத்துல வந்து சூரியன் அப்படின்னாலே தலைமைத்துவம். அப்போ எங்கே திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னா வேலை செய்கிற இடத்துல நீங்கள் அஸ்த நட்சத்திரமாக இருக்கீங்க, ஒரு வேலை செஞ்சுட்ருக்கீங்க, ஒரு கல்யாண வயதுக்கு உட்பட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஜாக்பாட். சூப்பர். நீங்கள் ஒரு 30 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தால் உங்களுக்கு தான் ஜாக்பாட். சூப்பர். நீங்கள் ஒரு 60 வயசுலேருந்து ஒரு 80 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய உடல்நிலையும் உங்கள் கணவருடைய உடல்நிலையும் பார்த்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கீங்க. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு முதல் 15 நாட்கள் சூப்பர். அடுத்த 15 நாட்கள் கொஞ்சம் உங்களை நீங்கள் வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. நிறைய பேர் மான் பார்ப்பீங்க, முயல் பார்ப்பீங்கன்னு சொன்னேன். ஓகே, என்ன கலர் எனக்கு சூப்பராக சூட் ஆகும்? லைட் க்ரீன் வந்து அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தடவை சூப்பராக சூட் ஆகும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆஃப் ஒயிட் கலரு, ஒயிட் கலரு, ஆஷ் கலர்லாம் வந்து அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தடவை சூப்பராக இருக்கும். அதை போட்டு நீங்கள் மீட்டிங்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா சூப்பர். ஜென்ஸாக இருந்தீங்கன்னா அந்த செக்குடு போட்ட ஷர்ட்டு இல்லை இந்த கலர் ஆஷ் கலர் ஷர்ட்லாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு அதீத ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய கலராக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். நிறைய பேர் ஸ்வஸ்திக் சிம்பிள் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அந்த மாதிரியான சிம்பிள் பார்ப்பீங்க, இல்லை போயிட்டு போகும்போது அந்த மாதிரியான சிம்பிள் உங்கள் கண்ணில் படும். இதெல்லாம் வந்து பிரபஞ்சம் உங்களோடு இருப்பதற்கான அறிகுறியை உங்களுக்கு காட்டக்கூடிய நேரமாக இருக்கிறது. மற்றபடி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது இருக்குது. சூப்பராக இருக்குது. முறையாக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அதோட நெகட்டிவாக நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். 7ஆம் இடத்திற்கு இத்தனை கிரகத்தோட பார்வை வருதல் அப்படின்றது சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பெயர், புகழ் எல்லாத்தையும் கொடுக்கும். ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்குமான ஏதாவது ஒரு கேப் இருக்குது அப்படின்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணி அதன் மூலமாக ஒரு 2 பேருக்கு ஒரு அந்யோன்யத்தை கிரியேட் பண்ணக்கூடிய தன்மை எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஏன் அப்படின்னா அங்கே உச்சமடையக்கூடிய கிரகங்கள் ப்ளஸ் சைனில் இருக்குது. அப்போ 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் வலிக்கிறது அப்படின்ற போது ஸ்தானாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருன்ற போது என்ன ஆகும்? இளமை திரும்புதே அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு 60 வயசு ஆனாலும் ரொமான்டிக் பர்சனாக கூட்டு வாக்கிங்லாம் போயிட்டு வரக்கூடிய தன்மையெல்லாம் கிரியேட் ஆகும். நல்லா இருக்குங்க, கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. முதல் 15 நாட்கள் உங்கள் காட்டில் மழை. அடுத்த 15 நாட்கள் கண்டிப்பாக ஹெல்த்தை பார்த்துக்கணும், த்ரோட்டை பார்த்துக்கணும், இஎன்டியை பார்த்துக்கணும். அதே மாதிரி காஃப் மசில் பிடிக்கிறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொண்டீங்களே ஆனால் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மிகச்சிறந்த மாதமாக கண்டிப்பாக அமையும்.